ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த லௌகீக வாழ்க்கையில், இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிட்ருக்கோம். ஏன் அனுபவிக்கிறோன்னே தெரியாமல் காரணத்தை கேட்டால், இல்லை ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண பாவமாக இருக்கும், என்ன ஏதுனே தெரியல. யாரோ செய்த தவறுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க செய்த தவறுக்கு கூட நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கோம். உடல்நிலை பிரச்சனை அது இதுன்னு. இதில் புதுசாக தேவையில்லாத ஒரு சுமையை வேறு துவந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத ஒரு சுமை. என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. இதுதான் எல்லாரும் சொல்கிறது. நீங்கள் நான் நம்ம எல்லாரும் சொல்கிறது, என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா கூட யாராவது ஒருத்தங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா போதும், அவ்வளோதான். நம்மளோட மனசு கேட்காது, நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே புலம்புறோமோ இல்லையோ, மனசுக்குள்ளேயே என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டாரே, என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே, இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்களேன்னு. இந்த உலகம் அப்படி தான். நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒரு கதை ஒன்று கேளுங்க, உங்களுக்கு புரியும் இந்த உலகம் எப்படின்னு. ஒரு தந்தையும் ஒரு மகனும் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு அப்பாவும். அந்த பையனுக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும். இந்த பையனுக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும். அவங்க அப்பாவும் கூட போயிட்டுருக்காரு ட்ரெயினில். அவங்க கூடவே மற்ற பயணிகளும் மற்ற பேசஞ்சர்ஸும் பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். துருன்னு பார்க்குறான். என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஒவ்வொரு விஷயத்தையும் வியந்து பார்க்குறான். ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மரம்லாம் அப்படியே வேகமாக நகர்ந்து போகிற மாதிரி தெரியுது. அவங்க அப்பாவை பார்த்து கத்துறான் சந்தோஷத்தில். அப்பா மரமெல்லாம் போகுது அப்படிங்கிறான். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். அப்படியே ஆரவாரம் பண்ணுறான். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அப்படியே வியந்து பார்க்குறான். அவங்க அப்பா கிட்ட கத்தி கூச்சல் போடுறான். அப்பா அங்கே பாருங்கப்பா, ட்ரெயினில் போகும்போது அங்கே லைட்லாம் எரியுதப்பா, அவ்வளோ அழகாக இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வர்ணிக்கிறான். பெரிய பெரிய மலை தொடர்கள்லாம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு கத்துறான். ஒவ்வொரு விஷயமா அவன் அப்படி கேட்குறான். அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு. அப்பா இதுப்பா அது இதுப்பா அப்படிங்கிற அவங்க அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அங்கே என்னமோ பெருசாக தெரியுது பாருங்கப்பா, என்னப்பா அதான்ப்பா மலை அப்படிங்கிறாரு. பெருசாக ஒன்று தெரியுது, அது என்னப்பா, அது மரம்ப்பா அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பாவும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவனும் அதெல்லாம் நகர்ந்து போகுதுன்னு அப்படியே கத்தி ஆரவாரம் பண்ணுறான். அங்கே இருக்கவங்க எல்லாம் வியந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு 20-21 வயசு. இந்த பையன் என்ன இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டாக இல்லையே, வயசுக்கேற்ற அந்த இது இல்லையே, என்னமோ குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்து அவங்க அப்பா கிட்ட அது என்ன இது என்னன்னு கேட்குறான். ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறானே அப்படின்னு வியந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நேரம் போகுது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே கடந்து போகுது. மற்ற பயணிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பொறுமையை இழந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையன் ஏன் இப்படி இருக்கான், பெரிய பையனாக இருக்கான், இது பார்த்தா ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்க பையனாக இருக்கான், இப்படி இருக்கானே, கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கான், குழந்தையோட அறிவு தான் இருக்குது அந்த பையனுக்கு, நாங்கள் தெரிஞ்ச டாக்டர்லாம் சொல்கிறோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், மருத்துவம் பாருங்கள், அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள், சரிப்படுத்திடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு உங்கள் பையனுக்கு அது இதுன்னு எதுவுமே கேள்வி கேட்கல. எதுவுமே கேள்வி கேட்காம இவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்களாமா. அந்த பையனை இவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நேமையும் ஒவ்வொரு டாக்டர் பேரையும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ தான் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம் அப்படின்னு. அவங்க உடனே எல்லாம் கேட்குறாங்க, எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு தம்பிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த அப்பா சொல்கிறாரு, என்னோட மகனுக்கு பிறவியிலிருந்தே பார்வை கிடையாது. நீண்ட நாட்களாக கண்தானத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் என்னோட பையனுக்கு கண்தானத்தில் பார்வை கிடச்சிருக்கு. ஒருத்தங்களோட புண்ணியத்தில் என் பையனுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் செய்து ஒருத்தங்க கண்தானம் பண்ணாங்க. அதனால் என்னோடய பையனுக்கு இப்போ தான் பார்வை கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ தான் என்னோடய பையன் கண் தெரிந்ததுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக பார்வை கிடச்சதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக அவன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறான். அதனால தான் எல்லாத்தையும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இவ்வளவு ஆரவாரம் பண்ணுறான், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அதனால தான் நானும் அவன் சந்தோஷப்படுறத பார்த்து நானும் சிரித்து சந்தோஷமாக அவன் கேட்குற கேள்விக்கெலாம் ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த உலகம் இப்படி தான். நமக்கு என்ன ஏது ஏன் இப்படி இருக்கோம், என்ன நடந்துச்சு, இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கவே விருப்பம் கூட பட மாட்டாங்க. அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க.
நம்ம நெனைப்போம், ஏன் ஒரு வார்த்தை நம்மள்ட்ட கேட்கலாம்ல, என்னான்னு கேட்கலாம்ல, கேட்டா கூட நம்ம பதில் சொல்லிடுவோமேன்னு. ஆனா கேட்க கூட மாட்டாங்க. அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு சில நேரத்துல இதே தவறுகள நம்மளும் கூட செய்துகிட்டு இருக்கோம். இதே தவறுகள நம்மளும் கூட செய்துகிட்டு இருக்கோம். மற்றவங்கள நம்மள பத்தி நெனைக்கிறத நெனச்சு நம்ம கவலைப்படும்போது, அதே நேரத்துல நம்மளும் இதே மாதிரியான தவறுகள செய்திறக்கூடாது. அதனால நம்மளும் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதையும் நம்ம முன்கூட்டியே இது இப்படிதான் சொல்லிட்டு, இவங்க இப்படிதான்னு நம்ம எடை போடக்கூடாது. யாருக்கும் நம்ம சர்டிஃபிகேட் குடுக்க முடியாது. அதே மாதிரி நமக்கும் யாருக்கும் சர்டிஃபிகேட் குடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். இவங்க இது நெனச்சுட்டாங்களே, அவங்க அது நெனச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தலையில எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தோம் அப்புட்னா, ஏற்கனவே நம்மளோட வாழ்க்கையில நெறைய விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இதில இது வேறயா? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உண்மைய புரிஞ்சுக்குவாங்க. உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிய வரும். ஆனா, அதுக்குள்ள நம்மளா போயிட்டு முட்டி மோதி, எப்படியாவது புரிய வச்சிரணும். என் மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க எப்படி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம்? அது இதுன்னு போனோம்னா என்ன ஆகும்? நமக்கு மன உளைச்சல் தான் வரும். ஏத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம பொய் சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமென்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க. வேண்டாத வெறுப்பா தான் காது குடுத்து கேட்பாங்க. நம்ம அப்படியே சொன்னா கூட அவங்க அதற்கு வேறு ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம சந்திப்போம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கோ, மன அழுத்தத்துக்கோ ஆளாகவே கூடாது. எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரமே நம்மள தவறா நினைச்சவங்க உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. காலமும் சூழ்நிலையும் மாறும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அது சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களேன்னு எதையாவது மனசில் போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை தான், நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான் பாதிப்புக்கு உள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாரா வேணால் இருந்துட்டு போட்டோம், என் கூட இருக்கவங்களே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் வரும். நம்ம யாரு மேலே அன்பு செலுத்துகிறோமோ அவங்களே தவற வேற யாரோ நினச்சா பரவாயில்லைங்க, விட்டுட்டு போயிடுவேன். என் கூட வாழ்ந்துட்டு இருக்க என்னோட வாழ்க்கை துணை, என்னோட கூட பிறந்தவங்க, என்னோட சகோதர சகோதரிகள், என்னோட உறவுக்காரங்க, என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரு போய் நான் தப்பா நினைச்சிட்டாரு. எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில, எல்லாமே நடக்கும். ஆனா எல்லாமே மாறும். அது மாறுறதுக்குள்ள நம்ம அதை ஊதி ஊதி பெருசாக்கி நம்மளும் பிரச்சனையை அதிகமாக்கிக்கிட்டு மன உளைச்சல் அதிகமாக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம சைலண்டாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். 2-3 நாள் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவாகவே முடிஞ்சிடும். ஆனால் அது முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி இந்த நிமிஷமே இதை முடிச்சே ஆகணும். அப்போ தான் அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையே நடக்கும். அவங்களுக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான செயல்கள்னால தான், அவசரத்தினால தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளாக பூதாகாரமாக நிற்கிது நம்மளோட வாழ்க்கையில். அதனால் எந்த காரணத்திற்காகவும் இவங்க இது சொல்லிட்டாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியாகும். உண்மை என்னங்கிறது தெரியும். உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கோவப்படாமையும் அமைதியாகவும் இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாகும். காலமும் சூழ்நிலையும் மாறும். கூடிய சீக்கிரமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், எல்லாமே சரியாகும். சரி, இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள்னு பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் நவி அவர்களுக்கு இன்றைக்கி 21வது பிறந்த நாள். அவருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நவி சகோதரருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தீபிகா ராதாகிருஷ்ணன், அவங்களுக்கு 16வது பிறந்தநாள். தீபிகா ராதாகிருஷ்ணன் சகோதரியோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குட்டி கண்ணன் முதல் வருட பிறந்தநாள் கொண்டாடுறாரு. மஹீன் தியாஸ், குட்டி கண்ணன், நம்ம சாய் குடும்பத்தோட குட்டி கண்ணன் முதல் வருட பிறந்தநாள். குழந்தை நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், முழு ஆரோக்கியத்தோட எல்லா சகல செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிரார்த்தனையும் செய்துக்கலாம். நவி சகோதரருக்காகவும், தீபிகா ராதாகிருஷ்ணன் சகோதரிக்காகவும், மஹீன் தியாஸ் குழந்தைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதரிகள் கன்சீவாக இருக்கிறதா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்சீவாக இருக்க சகோதரிகள்லாம் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் இக்கட்டான நிலைமையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம். உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும். கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.